நாம் நம் வாழ்விலே அநேக குடும்பங்களை கவனித்து பார்த்திருப்போம். சில குடும்பங்களில் பார்த்தீர்கள் என்றால் கிருபை ஆட்கொள்ளும். அதாவது தவறுகள் மன்னிக்கப்பட்டு பிள்ளைகளுக்கு அது தவறு என்று அன்போடு உணர்த்தப்படும். ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு பிள்ளைகள் தாங்களே தெளிந்து விடுவார்கள். எது தவறு எது சரி என்று உணர்ந்து அதன்படி நடப்பார்கள். சில குடும்பங்களில் கடுமையான சட்டதிட்டங்கள் மூலம் பிள்ளைகளை வழிநடத்துவார்கள். எது சரி என்று நினைக்கிறீர்கள்? ஒருவேளை இன்றைய நாளின் நிகழ்வு உங்களை தெளிவுபடுத்தலாம். வாருங்கள் நேயர்களே, நிகழ்ச்சிக்குள்ளாக செல்வோம். அருமையான வேத ஆராய்ச்சி நண்பர்களே, இந்த நாட்களிலே நாம் யாத்ராமம் புத்தகத்தை தொடர்ச்சியாக படித்து வருகிறோம். இன்று நாம் யாத்ராமம் 19ஆம் அதிகாரத்தை படிக்கப் போகிறோம். இதை கவனிக்கும் பொழுது உங்கள் வேத புத்தகத்தை உங்கள் கையில் வைத்துக்கொண்டு இந்த வார்த்தைகளை கேட்பது உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். உங்களிடத்திலே வேத புத்தகம் இல்லை என்றால் அருகில் உள்ள ஒரு விசுவாசியின் இடத்திலே கேட்டு பெற்றுக்கொள்ளுங்கள், அல்லது எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். யாத்ராமம் 19 முதல் 24 வரை உள்ள அதிகாரங்கள் தேவனுடைய சட்டங்களை பற்றி பேசுகின்றன. இஸ்ரவேல் ஜனங்கள் சீனாய் மலைக்கு வந்து சேர்ந்து அங்கே அந்த நியாயப்பிரமாணத்தை ஏற்றுக்கொள்வதற்கு சம்மதிக்கிறார்கள். உண்மையில் அவர்கள் அங்கே செய்தது என்னவென்றால், தேவனுடைய கிருபையை விட்டுவிட்டு அதற்கு பதிலாக நியாயப்பிரமாணத்தை அல்லது சட்டத்தை மாற்றிக்கொண்டார்கள். யாத்ராமம் 19ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களை பாருங்கள். இஸ்ரவேல் புத்திரர் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட 3ஆம் மாதம் 1ஆம் நாளிலே சீனாய் வனாந்தரத்தில் சேர்ந்தார்கள். அவர்கள் ரெவிதீமிலிருந்து பிரயாணம் புறப்பட்டு சீனாய் வனாந்தரத்தில் சேர்ந்து அந்த வனாந்தரத்தில் பாளையம் இறங்கினார்கள். இஸ்ரவேலர் அங்கே மலைக்கு எதிராக பாளையம் இறங்கினார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் சீனாய் மலைக்கு வந்து சேர்ந்திருக்கிறார்கள். இதுதான் அவர்களுக்கு நியாயப்பிரமாணம் அல்லது சட்டம் கொடுக்கப்பட போகிற இடம். தேவன் தம்முடைய ஜனங்களை மிகுந்த கிருபையோடு நடத்தப் போகிறார். அவர்கள் எகிப்தை விட்டு புறப்பட்டது முதல் இந்த மலைக்கு வந்து சேரும் வரை தேவன் எப்படி அவர்களை வழி நடத்தினாரோ அதே கிருபையின் வழியிலேயே தொடர்ந்து போக விரும்புகிறீர்களா, அல்லது அதற்கு பதிலாக நியாயப்பிரமாணத்தை ஏற்றுக்கொண்டு வாழ விரும்புகிறீர்களா என்பதை அவர்களே தீர்மானிப்பதற்கான ஒரு வாய்ப்பை தேவனுக்கு கொடுக்க போகிறார். யாத்ராமம் 19ஆம் அதிகாரம் 3ஆம் 4ஆம் வசனங்களை பாருங்கள். மோசே தேவனிடத்திற்கு ஏறி போனான். கர்த்தர் மலையிலிருந்து அவனை கூப்பிட்டு, நீ யாக்கோபு வம்சத்தாருக்கு சொல்லவும் இஸ்ரவேல் புத்திரருக்கு அறிவிக்கவும் வேண்டியது என்னவென்றால், நான் எகிப்தியருக்கு செய்ததையும் நான் உங்களை கழுகுகளுடைய செட்டைகளின் மேல் சுமந்து உங்களை என்னண்டையிலே சேர்த்து கொண்டதையும் நீங்கள் கண்டிருக்கிறீர்கள். அதுதான் கிருபையினால் பிரயாணம் செய்வது அல்லது கிருபையினால் வழிநடத்தப்படும் பிரயாணம் என்று சொல்லலாம். யாத்ராமம் 19ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை பாருங்கள். இப்பொழுது நீங்கள் என் வாக்கை உள்ளபடி கேட்டு என் உடன்படிக்கையை கைக்கொள்வீர்களானால் சகல ஜனங்களிலும் நீங்களே எனக்கு சொந்த சம்பத்தாயிருப்பீர்கள். பூமி எல்லாம் என்னுடையது. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து சீனாய் மலை வரை தேவனுடைய கிருபையினாலே தான் பிரயாணம் செய்து வந்தார்கள். அதன் பிறகு அவர்களுக்கு சட்டங்களையும் கற்பனைகளையும் கொடுக்கவா என்று தேவன் கேட்கிறார். அதற்கு அவர்கள் எகிப்திலிருந்து சீனாய் மலை வரை கழுகுகளின் சிறகுகள் மேல் ஏறி வந்த இந்த அற்புதமான பிரயாணத்தை நாங்கள் மிகவும் ரசித்து மகிழ்ந்தோம், எனவே எங்களுக்கு கிருபையே போதும் என்று சொல்வதற்கு பதிலாக புத்தி இல்லாமல் அந்த நியாயப்பிரமாணத்தை ஏற்றுக்கொள்வதாக சம்மதிக்கிறார்கள். தேவன் எகிப்தியர்களுக்கு என்ன செய்தார் என்பதையும் இஸ்ரவேல் ஜனங்களை அவர் எப்படி கழுகுகளின் சிறகுகள் மேல் சுமந்து வந்தார் என்பதையும் அவர்களுக்கு நினைப்பூட்டினார். இங்கே கழுகை குறித்து ஒரு சில வார்த்தைகளை நாம் சிந்திப்பது அவசியம். கழுகு என்பது ஒரு வேட்டையாடும் பறவையாகும். இதை யோபு 9:26 உள்ள வசனம் உறுதிப்படுத்துகிறது. அவைகள் வேகமாய் ஓடுகிற கப்பல்களைப் போலவும் இரையின் மேல் பாய்கிற கழுகை போலவும் கடந்து போகிறது. மேலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தாமே சொல்லும் பொழுது, பிணம் எங்கேயோ அங்கே கழுகுகள் வந்து கூடும் என்றும் கூறினார். என்றாலும் வேதாந்தத்திலே கழுகு என்பது தேவனையும் அவருடைய தெய்வீக தன்மையும் குறிக்கும் ஒரு அடையாளமாக பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. எசேக்கியேல் புத்தகத்திலே தேவனுடைய தெய்வீகம் ஒரு கழுகின் முகத்தால் அடையாளப்படுத்தப்பட்டுள்ளது. வெளிப்படுத்தின விசேஷத்திலே 4ஆம் அதிகாரத்தில் தேவனுடைய தெய்வீக தன்மை பறக்கிற ஒரு கழுகிற்கு ஒப்பிடப்பட்டிருக்கிறது. கழுகு அதனுடைய சிறகுகளுக்காகவும் வானத்தின் மிக உயர்ந்த உயரங்களுக்கு உயரை பறந்து செல்லும் திறனுக்காகவும் பாராட்டப்படும் ஒரு பறவையாகும். வேறு வார்த்தைகளிலே சொல்ல வேண்டுமென்றால், பறவை இனங்களிலேயே கழுகுதான் ஜெட் விமானம் போன்றது. எனவே கழுகின் சிறகுகள் என்பவை நிச்சயமாக தேவனுடைய தெய்வீக வல்லமைக்கு அடையாளமாக இருக்கின்றன.
இந்த காரணங்களினாலே தான் சில ஆலயங்களிலே வேத பாடம் வாசிக்கும் பீடம் கழுகை போல அமைக்கப்பட்டிருக்கிறது. யாத்திராமம் 19ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே தேவன் இஸ்ரவேலரை நோக்கி, நான் எகிப்தியருக்கு செய்ததையும் நான் உங்களை கழுகளுடைய செட்டைகளின் மேல் சுமந்து உங்களை என்னண்டையிலே சேர்த்து கொண்டதையும் நீங்கள் கண்டிருக்கிறீர்கள். அருமையான நண்பர்களே, இதுதான் தேவனுடைய ஆச்சரியமான எல்லையற்ற அற்புதமான கிருபையாகும். கிருபையினால்தான் தேவன் இஸ்ரவேலரை எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வந்து சீனாய் மலைக்கு அழைத்து வந்தார். எகிப்தின் அடிமைத்தனத்திலே அவர்கள் எந்த ஒரு உதவியும் நம்பிக்கையும் இல்லாமல் தவித்து கொண்டிருந்த பொழுது தேவன் அவர்களை கண்டெடுத்து விடுவித்தார். அவர் அவர்களை இரத்தத்தினாலே மீட்டு கொண்டார். சங்கார தூதன் கடந்து போன அதே இரவிலே இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து அணிவகுத்து புறப்பட்டார்கள். பார்வோன் அவர்களை மிருகங்களைப் போல கொன்று குவித்திருக்கக்கூடிய ஒரு இடமாகிய செங்கடல் அண்டைக்கு அவர்கள் வந்த பொழுதும் தேவன் இடையிலே புகுந்து தலையிட்டார். மேலும் தேவன் தம்முடைய வல்லமையினாலே அவர்களை செங்கடலை கடக்க பண்ணினார். பார்த்தீர்களா? அவர் அவர்களை கழுகுகளின் சிறைகள் மேல் சுமந்து கொண்டிருக்கிறார். எகிப்திலிருந்து சீனாய் மலைக்கு வரும் வழியிலே இஸ்ரவேலர்கள் 7 விதமான அனுபவங்களை சந்தித்தார்கள். இவை இன்று நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை அனுபவங்களுக்கு ஒப்பாக இருக்கின்றன. இஸ்ரவேல் ஜனங்கள் பசியாய் இருந்தபொழுது தேவன் அவர்களுக்கு மன்னாவையும், தாகமாய் இருந்தபொழுது தண்ணீரையும் கொடுத்தார். மாராவின் கசப்பான தண்ணீரை தேவன் மதுரமாய் மாற்றினார். அமலேக்கியர்களிடத்திலிருந்து தேவன் அவர்களை விடுதலை செய்தார். வழி நெடுகிலும் தேவன் இஸ்ரவேலர்களை கழுகுகளின் சிறைகள் மேல் சுமந்து வந்தார். அதே வழியில்தான் இன்று நம்மையும் அவர் சுமந்து வழி நடத்துகிறார். அவர் நம்மை தம்முடைய கிருபையினாலே நடத்துகிறார். நாமோ விசுவாசத்தினாலே நடக்கிறோம். இப்பொழுது சீனாய் மலையிலே தேவன் இஸ்ரவேலர்களை எவ்வாறு வழிநடத்தி பராமரிக்கிறார் என்பதை அவர்களுக்கு நினைப்பூட்டுகிறார். அதன் பிறகும் அவர்களுக்கு ஒரு தேர்வை வைக்கிறார். கிருபையா அல்லது நியாயப்பிரமாணமா? தேவன் இஸ்ரவேலர்களை கற்பனைகளை கொடுத்தால் அவர்கள் அதை கைக்கொள்வார்களா என்று கேட்கிறார். அவர்கள் தேவனுடைய கிருபையை விட்டுவிட்டு அதற்கு பதிலாக நியாயப்பிரமாணத்தை மாற்றிக்கொள்ளப் போகிறார்கள். இன்றும் கூட எண்ணற்ற மக்கள் இதையேத்தான் செய்து கொண்டிருக்கிறார்கள். இது மிகவும் துரதிர்ஷ்டவசமானது. ஏனென்றால் தேவன் கிருபையினாலே ரட்சிக்கிற ஒரு காலகட்டத்திலே நாம் இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தேவன் நியாயப்பிரமாணத்தினால் யாரையும் ரட்சிப்பதில்லை. நியாயப்பிரமாணத்திற்கும் கிருபைக்கும் இடையே எவ்வளவு பெரிய வித்தியாசம் இருக்கிறது இல்லையா? நியாயப்பிரமாணம் தகுதியை கேட்கிறது, கிருபையோ தடையின்றி கொடுக்கிறது. நியாயப்பிரமாணம் செய் என்கிறது, கிருபையோ விசுவாசி என்கிறது. நியாயப்பிரமாணம் கட்டாயப்படுத்தி வாங்குகிறது, கிருபையோ பரிசாக வழங்குகிறது. நியாயப்பிரமாணம் கிரியை செய் என்கிறது, கிருபையோ இளைப்பார் என்கிறது. நியாயப்பிரமாணம் சாபத்தை கூறி அச்சுறுத்துகிறது, கிருபையோ ஆசீர்வாதத்தை கூறி அன்போடு அழைக்கிறது. நியாயப்பிரமாணம் செய் அப்பொழுது பிழைப்பா என்கிறது, கிருபையோ பிழைத்திரு அப்பொழுது உன்னால் செய்ய முடியும் என்று சொல்லுகிறது. நியாயப்பிரமாணம் மிக சிறந்த மனிதனையும் குற்றவாளியாக தீர்க்கிறது, கிருபையோ மிக மோசமான மனிதனையும் ரட்சிக்கிறது. நியாயப்பிரமாணம் தேவனுடைய சுபாவத்தை வெளிப்படுத்துகிறது, அதே நேரத்தில் அது மனிதனுடைய பலவீனத்தையும் வெளிப்படுத்துகிறது. ரோமர் 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலே பவுல் என்ன சொல்லுகிறார்? கவனியுங்கள். மேலும் வாய்கள் யாவும் அடைக்கப்படும் படிக்கும், உலகத்தார் யாவரும் தேவனுடைய ஆக்கினை தீர்ப்புக்கு ஏதுவானவர்களாகும் படிக்கும் நியாயப்பிரமாணம் சொல்லுகிறதெல்லாம் நியாயப்பிரமாணத்திற்கு உட்பட்டிருக்கிறவர்களுக்கே சொல்கிறது என்று அறிந்திருக்கிறோம். தேவன் ஒருபொழுதும் ரட்சிப்புக்கான வழியாக நியாயப்பிரமாணத்தை கொடுக்கவில்லை. நியாயப்பிரமாணத்தை கை கொண்டதால் இதுவரை யாருமே ரட்சிக்கப்படவில்லை. அப்படி ரட்சிக்கப்பட்ட ஒருவரை கூட உங்களால் குறிப்பிட முடியாது. மோசே ஒரு கொலைகாரனாக இருந்தார். அவர் தன் கோபத்தை கட்டுப்படுத்த முடியாமல் தேவனுக்கு கீழ்ப்படியாமலும் போனார். அப்படி என்றால் ஏன் நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது? அதற்கான ஒரு குறிப்பிட்ட காரணம் கலாத்தியர் புஸ்தகத்திலே தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. கவனியங்கள் வாசிக்கிறேன். கலாத்தியர் 3:19. அப்படியானால் நியாயப்பிரமாணத்தின் நோக்கம் என்ன? வாக்குத்தத்தத்தை பெற்ற சந்ததி வருமளவும் அது அக்கிரமங்களின் நிமித்தமாக கூட்டப்பட்டு தேவதூதரை கொண்டு மத்தியஸ்தன் கையிலே கட்டளையிடப்பட்டது. அதாவது நாம் பாவிகள் என்பதை வெளிப்படுத்துவதற்காகவே நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது. வாக்குத்தத்தத்தை பெற்ற சந்ததி வரும் வரை அது தற்காலிகமாக கொடுக்கப்பட்டது. இந்த வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிற சந்ததி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. கலாத்தியர் 3:24 பவுல் தொடர்ந்து என்ன சொல்கிறார்? இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்படுவதற்கு நியாயப்பிரமாணம் நம்மை கிறிஸ்துவனிடத்தில் வழிநடத்துகிற உபாத்தியாய் இருந்தது.
இங்கே உபாத்தி அல்லது ஆசிரியர் என்பது நாம் நினைக்கும் பள்ளி ஆசிரியர் அல்ல. மாறாக ரோமானிய பிரபுவின் வீட்டிலே குழந்தையை பராமரித்த ஒரு அடிமையை குறிக்கும் சொல். அந்த அடிமை அந்த குழந்தையை குளிப்பாட்டி ஆடை அணிவித்து தேவைப்படும் பொழுது மூக்கை துடைத்து விட்டு தவறு செய்யும் பொழுது தண்டனையையும் கொடுப்பார். குழந்தை பள்ளிக்கு செல்லும் வயதை அடைந்தபோது இந்த உபாத்தி தான் அவனை கூட்டி சென்றார். இந்த உபாத்தியை குறிக்கும் கிரேக்க வார்த்தை பைடகோகோஸ் என்பதாகும். இதற்கு குழந்தையை வழிநடத்துபவர் என்று பொருள். அதாவது ஒரு சிறு குழந்தையின் கையை பிடித்து பள்ளிக்கு அழைத்து செல்பவர். நியாயப்பிரமாணம் அல்லது இறை சட்டம் என்பது நம்முடைய ஆசிரியர், அதாவது நம்முடைய பைடகோகோஸ் ஆகும். அது ஒரு சிறு குழந்தையைப் போல நம் கையை பிடித்து சிலுவையின் அண்டையிலே நம்மை வழி நடத்தி, என் செல்ல குழந்தையே, உனக்கு ஒரு இரட்சகர் தேவை, நீ ஒரு பாவி, நீ ரட்சிக்கப்பட வேண்டும் என்று கூறுகிறது. சரி, யாத்திராகமம் 19:6 பாருங்கள். நீங்கள் எனக்கு ஆசாரிய ராஜ்யமும் பரிசுத்த ஜாதியுமாய் இருப்பீர்கள் என்று நீ இஸ்ரவேல் புத்திரரோடு சொல்ல வேண்டியது வார்த்தைகள் என்றார். இஸ்ரவேலர் ஒரு ஆசாரிய ராஜ்யமாக இருக்க வேண்டும் என்பதே கடவுளின் ஆரம்ப கால நோக்கமாய் இருந்தது. எல்லா கோத்திரங்களும் ஆசாரியர்களாக இருக்க வேண்டியது இருந்தது. ஆனால் காதேஸ் பர்னேயாவில் அவர்கள் கானான் தேசத்திற்குள் நுழைய தவறியதாலும் மோசே மலையின் மேல் கடவுளின் நியாயப்பிரமாணத்தை பெற்றுக்கொண்டிருந்த போது அவர்கள் ஒரு பொன் கன்றுக்குட்டியை செய்து அதை வழிபட்டதாலும் ஒரே ஒரு கோத்திரம் மட்டுமே, லேவி கோத்திரம் மாத்திரமே ஆசாரிய கோத்திரமாக தெரிந்தெடுக்கப்பட்டது. இருந்தாலும் 1000 வருட அரசாட்சியின் காலத்திலே ஒட்டுமொத்த தேசத்தையும் ஒரு ஆசாரிய ராஜ்யமாக மாற்றுவதே கடவுளின் இறுதி இலக்காகும். திருச்சபை இந்த பூமியிலிருந்து எடுத்துக்கொள்ளப்பட்டு புதிய எருசலேமிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோடு பரலோகத்தில் இருக்கும் காலத்திற்கு நீண்ட காலத்திற்கு பிறகு இது நடக்கும். யாத்திராகமம் 19:7 பாருங்கள். மோசே வந்து ஜனங்களின் மூப்பரை அழைப்பித்து கர்த்தர் தனக்கு கற்பித்த வார்த்தைகளை எல்லாம் அவர்களுக்கு முன்பாக சொன்னான். இந்த மனிதர்களை கவனித்தீர்களா? அவர்களுக்கு எவ்வளவு தன்னம்பிக்கை அல்லது துணிச்சல் இருந்தது பாருங்கள். யாத்திராகமம் 19:8 அதற்கு ஜனங்கள் எல்லாரும் ஏகமாய் கர்த்தர் சொன்னவைகளை எல்லாம் செய்வோம் என்று பிரதித்திரம் சொன்னார்கள். ஜனங்கள் சொன்ன வார்த்தைகளை மோசே கர்த்தரிடத்தில் தெரிவித்தான். சீனாய் மலையிலே இஸ்ரவேல் தேசத்திற்கு சட்டம் கொடுக்கப்பட்டதே நியாயப்பிரமாணத்தின் காலத்தின் தொடக்கமாக அமைந்தது. இந்த காலம் சீனாய் மலையிலிருந்து கல்வாரி சிலுவை வரையிலேயும், அதாவது எகிப்திலிருந்து புறப்பட்டதிலிருந்து சிலுவை மரணம் வரையிலும் நீடிக்கிறது. சிறந்த சூழ்நிலைகளிலே வாழும் ஒரு மக்கள் கூட்டத்தால் கூட நியாயப்பிரமாணத்தை கடைபிடிக்க முடியாது என்பதை அவர்களுக்கு வெளிப்படுத்துவதே இதன் நோக்கமாகும். இஸ்ரவேலர்கள் கர்த்தர் சொன்னதையெல்லாம் நாங்கள் செய்வோம் என்று சொன்னார்கள். நியாயப்பிரமாணம் என்னவென்றே தெரியாததற்கு முன்பே அதை கொண்டு வாருங்கள், நாங்கள் அதை கடைபிடிப்போம் என்றார்கள். பின்னர் தங்களால் நியாயப்பிரமாணத்தை கடைபிடிக்க முடியாது என்பதை அடுத்த 1500 ஆண்டு கால வரலாற்றிலே அவர்கள் நிரூபித்து காட்டினார்கள். இன்னும் கூட பலதரப்பட்ட மக்களின் மனநிலை இப்படித்தான் இருக்கிறது. தங்களது இயல்பான மாம்ச சுவாபமுள்ள மனிதனால் கடவுளை பிரியப்படுத்த முடியும் என்று அவர்கள் நினைக்கிறார்கள். ஆனால் மாம்ச சுவாபமுள்ள மனிதனால் நியாயப்பிரமாணத்தை கடைபிடிக்க முடியாது. அந்த முயற்சியிலே அவன் கொடூரமாக தோல்வியுற்றான். மனிதனின் பழைய பாவ சுவாபத்தை கட்டுப்படுத்துவதற்காகவே நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது. ஆனால் அதை கட்டுப்படுத்த நியாயப்பிரமாணத்தால் முடியாது. ஏனென்றால் பழைய சுவாபம் என்பது யாராலும் கட்டுப்படுத்த முடியாத ஒரு புரட்சிக்காரனை போல இருக்கிறது. இதைத்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் இவ்வாறு எழுதியிருக்கிறார். கவனிங்கள், வாசிக்கிறேன். ரோமர் 8:6-7 மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமாம். எப்படி என்றால், மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. அது தேவனுடைய நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படியாமலும் கீழ்ப்படியக்கூடாமலும் இருக்கிறது. உங்களுக்கும் எனக்கும் ஒரு பழைய பாவ சுவாபம் இருக்கிறது. அது கடவுளுக்கு விரோதமான பகையாக இருக்கிறது. அது ஒருபொழுதும் கடவுளுக்கு கீழ்ப்படிய முடியாது, அவரை பிரியப்படுத்தவும் முடியாது. உங்கள் சொந்த வாழ்க்கையில் இந்த உண்மையை நீங்கள் கண்டு கொண்டீர்களா? கடவுளுடைய தரநிலைகளை எட்டுவதிலே நீங்கள் தோல்வியடைந்து விட்டீர்கள் என்பதை எப்பொழுதாவது உணர்ந்திருக்கிறீர்களா? பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட நமக்காக கடவுள் வேறொரு ஏற்பாட்டை செய்திருப்பதற்காக அவருக்கு நாம் ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும்.
ஒரு மனிதன் நான் நியாயப்பிரமாணத்தை கடைபிடிக்கிறேன் என்று சொல்வதை விட அவனை ஒரு பெரிய வேஷக்காரனாக மாற்றும் விஷயம் வேறொன்றும் இல்லை. யாராலும் கடவுளுடைய தரநிலைகளுக்கு இணையாக உயர முடியாது. இஸ்ரவேலர்களை பாருங்கள். கடவுள் அவர்களுக்கு நியாயப்பிரமாணத்தை கொடுக்க போகிறார். அவர்களோ அதை கொண்டு வாருங்கள், நாங்கள் அதை கடைபிடிக்க தயாராக இருக்கிறோம் என்று சொல்லுகிறார்கள். இது என்ன ஒரு அளவுக்கு அதிகமான தன்னம்பிக்கை மற்றும் அகந்தை இல்லையா? யாராலும் நியாயப்பிரமாணத்தை கடைபிடிக்க முடியாது. இருந்தாலும் நியாயப்பிரமாணத்தின் மூலம் யாரும் ரட்சிக்கப்பட முடியாது என்று கடவுள் தெளிவாக நிரூபித்த பிறகும் இந்த திரளான ஆண்களும் பெண்களும் தங்களை நியாயப்பிரமாணத்தை கடைபிடிக்கிறவர்களாக உரிமை கொண்டாடுகிறார்கள். கவனிங்கள், இது இஸ்ரவேல் தேசத்தாரை கொண்டு மிகச்சிறந்த சூழ்நிலையின் கீழே ஏற்கனவே சோதித்து பார்க்கப்பட்டு விட்டது. யாத்திராகமம் 19ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை பாருங்கள். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நான் உன்னோடே பேசும்போது ஜனங்கள் கேட்டு உன்னை என்றைக்கும் விசுவாசிக்கும்படி நான் கார் மேகத்தில் உன்னிடத்திற்கு வருவேன் என்றார். ஜனங்கள் சொன்ன வார்த்தைகளை மோசே கர்த்தருக்கு சொன்னான். கவனியுங்கள், நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்ட நிகழ்வு ஒரு அழகான நிகழ்வு என்று நினைக்கும் சில மக்கள் இருக்கிறார்கள். பல ஆண்டுகளுக்கு முன்பு மிகவும் பண்பட்ட நாகரீகமான ஒரு பெண்மணி ஒரு போதகரிடத்தில் வந்து, ஐயா, நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்ட நிகழ்வு ஒரு மிக அழகான இனிமையான விஷயம் என்று நீங்கள் நினைக்கவில்லையா என்று கேட்டார்கள். அதற்கு அந்த போதகர், எனக்கு அதில் எதுவும் அழகானதாக தெரியவில்லை, அது ஒரு பயங்கரமான மற்றும் திகிலூட்டும் நிகழ்வு என்று பதிலளித்த பொழுது அந்த பெண்மணி மிகவும் அதிர்ச்சிக்குள்ளாகிவிட்டார்கள். சரி, தொடர்ந்து கவனியுங்கள், வாசிக்கிறேன். யாத்திராகமம் 19 10-11 வசனங்கள். பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ ஜனங்களிடத்தில் போய் இன்றைக்கும் நாளைக்கும் அவர்களை பரிசுத்தப்படுத்து, அவர்கள் தங்கள் வஸ்திரங்களை தோய்த்து 3ஆம் நாளைக்கு ஆயத்தப்பட்டிருக்க கடவர்கள். 3ஆம் நாளில் கர்த்தர் சகல ஜனங்களுக்கும் பிரத்யட்சமாய் சீனாய் மலையின் மேல் இறங்குவார். என்ன ஒரு பிரம்மாண்டமான காட்சி இல்லையா? ஆனால் தொடர்ந்து கர்த்தர் என்ன சொன்னார் என்பதையும் நாம் கவனிக்க வேண்டும். யாத்திராகமம் 19:12, ஜனங்களுக்கு சுற்றிலும் நீ ஒரு எல்லை குறித்து அவர்கள் மலையில் ஏறாதபடிக்கும் அதன் அடிவாரத்தை தொடாதபடிக்கும் எச்சரிக்கையாய் இருங்கள் என்று அவர்களுக்கு சொல். மலையை தொடுகிறவன் எவனும் நிச்சயமாகவே கொல்லப்படுவான். அருமையானவர்களே, இது பார்ப்பதற்கு ஒரு அழகான காட்சியை போலவா இருக்கிறது? இஸ்ரவேல் புத்திரர்கள் அந்த மலையின் அருகே வரக்கூடாது என்றும் அதை தொடக்கூடாது என்றும் மீறினால் அவர்கள் இறந்து போவார்கள் என்றும் எச்சரிக்கப்பட்டார்கள். ஆம், இது அழகானது அல்ல, அது பயங்கரமானது. யாத்திராகமம் 19ஆம் அதிகாரம் 13-16 வரை பாருங்கள். ஒரு கையும் அதை தொடலாகாது, தொட்டால் நிச்சயமாக கல்லெறியுண்டு அல்லது ஊடுருவ எய்யுண்டு சாக வேண்டும். மிருகமானாலும் சரி, மனிதனானாலும் சரி, உயிரோடே வைக்கப்படலாகாது. எக்காலம் நெடுந்தொனியாய் தொனிக்கையில் அவர்கள் மலையின் அடிவாரத்தில் வர கடவர்கள் என்றார். மோசே மலையிலிருந்து இறங்கி ஜனங்களிடத்தில் வந்து அவர்களை பரிசுத்தப்படுத்தினான். அவர்கள் தங்கள் வஸ்திரங்களை தோய்த்தார்கள். அவன் ஜனங்களை நோக்கி, 3ஆம் நாளுக்கு ஆயத்தப்பட்டிருங்கள், மனைவியினிடத்தில் சேராதிருங்கள் என்றான். 3ஆம் நாள் விடியற்காலத்தில் இடி முழக்கங்களும் மின்னல்களும் மலையின் மேல் கார் மேகமும் மகா பலத்த எக்கால சத்தமும் உண்டாயிற்று. பாளையத்தில் இருந்த ஜனங்கள் எல்லாரும் நடுங்கினார்கள். இது கடந்து போகிற ஏதோ ஒரு சர்க்கஸ் ஊர்வலம் அல்ல, மாறாக இது கடவுளுடைய நியாயப்பிரமாணம் கொடுக்கப்படும் நிகழ்ச்சி. உண்மையிலேயே இது ஒரு பயங்கரமான அனுபவமாய் இருந்தது. அந்த அச்சத்தின் காரணமாக மக்கள் பயந்து நடுங்கினார்கள். யாத்திராகமம் 19ஆம் அதிகாரம் 17-21 வரை பாருங்கள். அப்பொழுது ஜனங்கள் தேவனுக்கு எதிர்கொண்டு போக மோசே அவர்களை பாளையத்திலிருந்து புறப்பட பண்ணினான். அவர்கள் மலையின் அடிவாரத்தில் நின்றார்கள். கர்த்தர் சீனாய் மலையின் மேல் அக்கினியில் இறங்கினபடியால் அது முழுவதும் புகைக்காடாய் இருந்தது. அந்த புகை சூளையின் புகையைப் போல எழும்பிற்று. மலை முழுவதும் மிகவும் அதிர்ந்தது. இக்கால சத்தம் வர வர மிகவும் பலமாய் தொனித்தது. மோசே பேசினான். தேவன் அவனுக்கு வாக்கினால் மறுமொழி கொடுத்தார். கர்த்தர் சீனாய் மலையில் உள்ள கொடுமுடியில் இறங்கின போது கர்த்தர் மோசேயை மலையின் கொடுமுடியிலே வரவழைத்தார். மோசே ஏறி போனான். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, ஜனங்கள் பார்க்கிறதற்கு எல்லையை கடந்து கர்த்தரிடத்தில் வராதபடிக்கும் அவர்களில் அநேகர் அழிந்து போகாதபடிக்கும் நீ இறங்கி போய் அவர்களை உறுதியாக எச்சரி.
இஸ்ரவேலர்களில் சிலர் ஏதாவது ஒரு பிரம்மாண்டமான காட்சியை பார்க்கலாம் என்று நினைத்தார்கள். ஆனால் அவர்கள் எதையுமே பார்க்க போவதில்லை. அவர்கள் ஒரு குரலை மட்டுமே கேட்கப் போகிறார்கள். மேலும் இதுவரை இதுதான் உண்மையாக இருக்கிறது. யோவான் 1 சொல்லப்பட்டிருப்பது போல, தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை. பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனே அவரை வெளிப்படுத்தினார். சரி, தொடர்ந்து கவனிங்கள். யாத்ராகமம் 22 முதல் 25 வரை. கர்த்தரின் சமூகத்தில் வருகிற ஆசாரியர்களும் கர்த்தர் தங்களுக்குள்ளே சங்காரம் பண்ணாதபடி தங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றார். அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி, மலையை சுற்றிலும் எல்லை குறித்து அதை பரிசுத்தப்படுத்துங்கள் என்று தேவரீர் எங்களை உறுதியாக எச்சரித்திருக்கிறீர். ஆகையால் ஜனங்கள் சீனாய் மலையின் மேல் ஏறி வரமாட்டார்கள் என்றான். கர்த்தர் மோசையை நோக்கி, நீ இறங்கி போ, பின்பு நீயும் ஆரோனும் கூடி ஏறி வாருங்கள். ஆசாரியர்களும் ஜனங்களும் கர்த்தர் தங்களுக்குள்ளே சங்காரம் பண்ணாதபடிக்கு எல்லையை கடந்து கர்த்தரிடத்தில் வராதிருக்க கடவர்கள் என்றார். அப்படியே மோசே இறங்கி ஜனங்களிடத்தில் போய் அதை அவர்களுக்கு சொன்னான். இஸ்ரவேலர்கள் தங்களை பற்றியும் தங்களுடைய பலவீனத்தை பற்றியும் இன்னும் அதிகமாக அறிந்திருந்தால் நியாயப்பிரமாணத்தை கடைபிடிப்போம் என்று அவர்கள் ஒருபொழுதும் அந்த தவறான வாக்குறுதியை கொடுத்திருக்க மாட்டார்கள். அந்த நியாயப்பிரமாண காலத்திற்கும் நம்முடைய கிருபையின் காலத்திற்கும் இடையே மிக பெரிய வித்தியாசம் இருக்கிறது. அருமையான சகோதரனை சகோதரியே, சீனாய் மலையின் அடிவாரத்திலே நின்ற இஸ்ரவேல் ஜனங்களைப் போல இன்று நாம் எங்கே நிற்கிறோம் என்பதை சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். மனிதன் தன் பலவீனத்தையும் பாவ சுபாவத்தையும் அறியாமல் கர்த்தர் சொன்னதையெல்லாம் செய்வோம் என்று அகந்தையோடும் அளவுக்கு அதிகமான தன்னம்பிக்கையோடும் நியாயப்பிரமாணத்தை ஏற்றுக்கொண்டான். ஆனால் அந்த பயங்கரமான சீனாய் மலை அவர்களுக்கு இரட்சிப்பையோ விடுதலையையோ தரவில்லை. மாறாக பயத்தையும் நடுக்கத்தையும் மரணத்தையுமே காட்டியது. இன்று நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான 3 ஆவிக்குரிய சத்தியங்கள் உண்டு பிரியமானவர்களே. நியாயப்பிரமாணம் என்பது நம்மை குற்றவாளிகளாக நிறுத்தி நம் வாய்களை அடைக்கும் ஒரு கண்ணாடியாகும். கிரேக்க மொழியிலே கூறப்பட்ட பைடகோகஸ் போல நியாயப்பிரமாணம் நம் கரங்களை பிடித்து உன்னால் உன்னை ரட்சித்துக் கொள்ள முடியாது, உனக்கு ஒரு மீட்பர் தேவை என்று நம்மை கல்வாரி சிலுவையின் இடத்திலே கொண்டு வந்து சேர்க்கிறது. நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, சிலுவையே நம் அனைவருக்கும் அடைக்கலம். மேலும் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து சீனாய் மலை வரை தேவன் இஸ்ரவேலரை அவர்களின் சொந்த பலத்தினாலே அல்ல, கழுகுகளின் இறகுகள் மேல் சுமப்பது போல தமது தெய்வீக கிருபையினாலே சுமந்து வந்தார். ஆம் பிரியமானவர்களே, மனிதனுடைய சுய முயற்சி தோல்வி அடையும் இடத்திலே தேவனுடைய கிருபை கிரியை செய்ய தொடங்குகிறது. நியாயப்பிரமாணம் தகுதியை கேட்கிறது, ஆனால் நாம் தகுதியற்றவர்கள். கிருபையோ தடையின்றி கொடுக்கப்படுகிறது. நாம் செய்ய வேண்டியதெல்லாம் அதை விசுவாசத்தோடு ஏற்றுக்கொள்வது மட்டுமே. அன்பானவர்களே, இன்றும் கூட நம்முடைய சுய நீதியினாலும் நற்கிரிகளினாலும் தேவனை பிரியப்படுத்தலாம் என்று நாம் முயற்சி செய்து கொண்டு இருக்கிறோமா? அது சீனாய் மலையின் பயங்கரத்திற்கே நம்மை கொண்டு சேர்க்கும். நம்முடைய பழைய பாவ சுபாவத்தை கட்டுப்படுத்த நியாயப்பிரமாணத்தினாலே முடியாது. எனவே சுய நம்பிக்கையை விட்டுவிட்டு கல்வாரியிலே கிறிஸ்து இயேசு நமக்காக செய்து முடித்த அந்த பூரணமான கிருபையின் தியாகத்தை விசுவாசத்தோடு பற்றிக்கொள்வோமா? கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டிருக்கும் நாம் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் அந்த கிருபையையே உறுதியாக பற்றி பிடித்து கொண்டு கர்த்தரை சார்ந்து வாழ நம்மை முழுமையாக அர்ப்பணம் செய்வோமா? நியாயப்பிரமாணம் நமக்கு எப்படியாக இருந்தது என்று கலாத்தியர் நிருபம் கூறுகிறது. ஆப்ஷன் ஏ, கிறிஸ்துவனிடத்தில் வழிநடத்துகிற உபாத்தியாய். ஆப்ஷன் பி, போதகராய். ஆப்ஷன் சி, மேய்ப்பராய். நம்மை கழுகுகளுடைய சட்டைகளின் மேல் சுமந்து நம்மை அவரண்டை சேர்த்து கொண்ட தெய்வாதி தேவன் உங்களோடு இடைப்பட்டிருப்பார் என்று நம்புகிறோம் நேயர்களே. ஆம், நாம் இருப்பது கிருபையின் காலங்களில். கிருபையின் மூலம் நாம் தெய்வ கட்டளைகளை மனதில் ஏற்றுக்கொண்டு அவைகளின்படி நடக்கவே தேவன் விரும்புகிறார். நம்முடைய தெரிவு எது? கிருபையா, நியாயப்பிரமாணம் சொல்கிற சுய கிரியையா? சற்று நிதானித்து நம்மை நாமே ஆராய்வோமா?
மாறாக்களும் செங்கடல்களும் நம் கிரியையினால மாறியது? சிந்தித்து சீர்படுத்திக் கொள்வோம் நேயர்களே. இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கா? அப்ப இப்பவே மிஸ்டர் கால் கொடுங்க. பரிசு வெல்றது நீங்களாவும் இருக்கலாம். சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தையுள்ளவன் பாக்கியவான். தீங்கு நாளில் கர்த்தர் அவனை விடுவிப்பார். சங்கீதம் 41:1.